ஸ்டார்ட். அப்பா சாதாரணமா எல்லார்கிட்டயும் நன்னா ஜென்ரலாவே நன்னா பழகுவா. அதுவும் சகோதர சகோதரிகள் கிட்ட ரொம்ப பாசமா பழகுவா. தன்னுடைய தகப்பனார் கிட்ட ரொம்ப மரியாதையாவும், பக்துவாவும், பாசமாவும் இருப்பா. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு கேள்விப்படுற மாரி, அவ தகப்பனார் கிட்ட ரொம்ப மரியாதையா, பாசமா இருப்பார். அதே மாரி எல்லார்கிட்டயும் சகோதரி என்கிட்ட கூட பாசமா தான் இருப்பார். தன் பசங்க கிட்டயும் ரொம்ப பாசமா இருப்பார். அதாவது அவ எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவார். அவளை கடிஞ்சிக்கவே மாட்டார். நானாவது எப்பயாவது கோச்சுவேன். அவர் அவளை கடிஞ்சிக்கவே மாட்டார். எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு டைப்பு. இல்லைங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு டைப் அவருக்கு. எங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் எப்போ வந்ததுன்னா, அவர் மெட்ராஸ்க்கு போயிட்டு திரும்பி வரச்சே உளுந்தூர்பேட்டையில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுத்து. பெரிய பஸ் வந்து இடிச்சு விடுத்து காரை. அப்போ இந்த டேஷ்போர்டு வந்து இவருடைய தொடைக்குள்ள போயிடுத்து. அப்படியே எலும்ப கட் பண்ணிடுத்தோ. அப்புறம் அங்கேருந்து சேலத்துக்கு எடுத்துன்னு வந்து ஆம்புலன்ஸில் இங்கே அட்மிட் பண்ணா. இங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லாம் லிம்ப் பண்ணுவான்னு சொன்ன உடனே எங்கள் மாமனார் வந்து இங்கே பார்க்க வேண்டாம் வைத்தியம், அப்படியே மெட்ராஸ்க்கு போயிடலாம் அப்படின்னார். சரின்ட்டு நானும் ஏறிண்டேன் ஆம்புலன்ஸில். மெட்ராஸ்க்கு போய் அங்கே ஒரு 4 மாதம் கட்டில தூக்கி வச்சு, காலையும் தூக்கி வச்சு ஒரு 4 மாதம் படுக்க வச்சுட்டா. ரொம்ப சித்திரவதை அனுபவிச்ச. எப்படியோ அது கொஞ்சம் சரியாச்சு. அதுக்கப்புறம் அந்த கேலஸ் வந்து ரொம்ப நிறைய ஃபார்ம் ஆகி காலை மடக்க முடியாமல் போயிடுத்து. அப்புறம் எடுத்துட்டு போய் அப்புறம் 1 வருஷம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி 3 தடவை காலை மடக்கினான். அதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக ஆச்சு. திருப்பதி பெருமாளுக்கு போய் மலை தானே நடந்து போய் ஏறி மொட்டை அடிச்சுட்டு வந்தார். அதுக்கப்புறம் கேலிப்பர் ஷூ போட்டு 1 வருஷம் இருந்தார். அது அப்போ தான் நடக்க முடியும் அப்படின்ட்டு. அப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் நிறையா பண்ணார். இது எவ்வளோ வலிச்சா கூட பொறுத்துண்டு ஒரு நாள் கூட எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்ததே இல்லை. எல்லாம் கஷ்டப்பட்டு பேஷன்ஸோட எல்லாம் பண்ணதால நல்லபடியாக ஆச்சு. பகவானோட கருணை நம்ம பக்கம் இருந்ததால நல்லபடியாக ஆச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் நல்ல ஸ்மூத்தாக தான் போச்சு. அப்புறம் தீபா கல்யாணம் நிச்சயமாச்சு. அப்புறம் அபூர்வாக்கு தீபாக்கு நிச்சயமாச்சு. அப்புறம் அபூர்வாக்கு கல்யாணம் நிச்சயம் ஆச்சு. 2 மாப்பிள்ளையும் நல்ல மாப்பிள்ளையா கிடைச்சா. அது ஒரு அதிர்ஷ்டம்தான். ரொம்ப நல்ல மாதிரி. அப்புறம் ஸ்ரீநாத் இப்போ வந்து படிச்சுட்டு வந்திருக்கான், வேலைக்கு போயிருக்கான். ஜென்ரலா இவர் வந்து நல்ல சுபாவம், அது நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். எல்லார்கிட்டையும் அமைதியா தான் பிஹேவ் பண்ணுவார். ரொம்ப கோச்சுண்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டார். யாராவது ஏதாவது கடிஞ்சிருந்தா கூட அதை ஒரு பொருட்படுத்தி பழி வாங்கணும் அப்படின்லாம் நினைச்சுக்காம எல்லார்கிட்டையும் சுமூகமா நடந்துட்டு நல்ல பேர் வாங்கிட்டு அந்த மாதிரி தான் இருப்பேன். நான் வந்து இவரை கணவரா அடைஞ்சது என்னுடைய போன ஜென்மத்து புண்ணியம்னு நினைக்கிறேன். விஷ் பண்ணு, விஷ் பண்ணு. அப்புறம் இவர் வந்து இதே போல நல்லபடியா இருந்துட்டு 100 ஆயுசு வாழ்ந்து நல்லபடியா இருக்கணும்னு நான் கடவுளை எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.